வெற்றி நமதே. வெற்றியாளர்களுக்கு வணக்கம். யாப்பருங்கலம் முதுகலை தமிழாசிரியர் பாடத்திட்டத்தில் அழகு 7 அதில் இடம்பெற்று இருக்குது. யாப்பருங்கலம் இலக்கண பகுதிகளில் யாப்பருங்கலம் அப்படிங்கிற நூலை பற்றி தான் இப்போ பார்க்குறோம். அந்த யாப்பருங்கலம் பற்றி ஏற்கனவே ஒரு 2-3 காணொளிகள் போடப்பட்டு இருக்கிறது. பார்க்காதவங்க இதை போய் பார்த்துக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்குறேன். அதுலேயும் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பார்த்துக்கலாம். இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். ஏற்கனவே நம்ம அசை ஓத்து வரைக்கும் முடித்தாச்சு. இருந்தாலும் உருபியலில் எழுத்தோத்து இதில் 2 நூற்பாக்கள் இருக்கிறது. அதற்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அசை எழுத்து அசை சீர் தலை அதில் அசை ஓத்து இதில் நமக்கு 8 நூற்பாக்கள் இருக்கிறது. இதில் நேரசை நிறையசைன்னு 2 அசை இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு நூற்பா. அடுத்து நேரசைனா என்ன, குறில் நெடில் குறில் தனியாய் நின்றும் ஒற்றெடுத்தும் வருவது அப்படிங்கிறதும். அடுத்து தனிக்குறில் நேரசை ஆகாத இடங்கள், தனிக்குறிலாக இருக்கும்போது அது நேரசை ஆகாத இடம் எதெல்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்புறம் நிறையசை எதெல்லாம் நிறையசையாக பார்க்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதோட அசை ஓத்து முடிஞ்சுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எழுத்து அசைக்கு அப்புறம் சீரோத்து தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். இதில் சீர் இயற்சீர் உரிச்சீர் பொதுச்சீர் என்று மயக்கர வகுத்த சீர் 3 ஆகும். அப்போ சீர் எத்தனை வகை அப்படின்னா 3 சீர். அதில் இயற்சீர் ஒரு வகை, உரிச்சீர், அடுத்து பொதுச்சீர். அடுத்து அந்த இயற்சீர்னா எப்படி இருக்கும்? இயற்சீர் ஈரசை கூடிய சீர் இயற்சீர், அவை ஈர் 2 என்ப இயல்புணர்ந்தோரே. இயற்சீர் எப்படி இருக்கும்னா ஈரசை சீராக இருக்கும். ஈரசை கூடிய சீர் இயற்சீர் அப்படின்னா ஈரசை 2 அசைகள் கூடியதாக வரக்கூடியது. இப்போ 2 அசை என்னதெல்லாம்? நேரசை நிறையசை. இப்போ இந்த நேரசை நிறையசை சேர்ந்ததாக வரக்கூடிய ஈர் 2 ஆகும். அப்படின்னா 2 × 2 4. அப்போ இந்த 4ம் தான் இயற்சீராக அழைக்கப்படுகிறது. எந்த 4? நேர் தேமா, நிறை புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 4ம் இயற்சீர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோன்னா இதில் ஏற்கனவே இந்த சீர் எத்தனை வகைனா சீர் 3 வகைன்னு பார்த்தோம். அதில் தான் இயற்சீர், உரிச்சீர், அதுக்கப்புறம் பொது சீர் அப்படின்னு வந்தது. இப்போ இந்த இயற்சீர் என்னது? நேரசை இந்த 4ம் இயற்சீர்னு பார்த்துட்டோம். ஈரசை சீர் 4ம் இயற்சீர்னு பார்த்தாச்சு. இப்போ உரிச்சீர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மூவசை சீர் உரிச்சீர் 2 4னுள் நேர் 4ம் வெள்ளை அல்லன பாவினுள் வஞ்சியின் பார்ப்பட்டனவே. இந்த இதில் 2 4னுள் அப்படின்னா 2 4 2 4 8. இந்த 8 உரிச்சீர்களில் நேர் கடைசியில் நேர் கொண்டு முடிவதெல்லாம் மூவசை சீராக இருக்கக்கூடியது. நேர் 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 இப்படி மூவசை சீராக வர்றதில் இந்த ஈற்றில் எல்லாத்துலேயும் நேர் 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 நிறை நேர் நேர் நிறை நேர், அடுத்து நேர் நிறை நேர். இந்த மாதிரி எல்லா இதுலேயும் 3வது சீர் நேராக இருக்கும் பொழுது அது வெள்ளைக்குரியது. வெள்ளை அப்படின்னா என்னன்னா வெண்பா. வெள்ளை அப்படிங்கிறது என்ன? வெண்பா. இங்கே வெள்ளைன்னு குறிப்பிட்ட உடனே ஏதோ வண்ணம்னு நினைக்க வேண்டாம். இது வெண்பாவை தான் வெள்ளை அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த இடத்துல. அடுத்ததாக பார்த்தோன்னா வஞ்சி, அது அல்லாமல். இப்போ நேர் ஈற்று சீராக இருக்கக்கூடிய 4 அல்லாமல் நிறை ஈற்று சீராக வரக்கூடியது. அதாவது நேர் நேர் நிறை, அடுத்து நிறை நேர் நிறை 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 நேர் நிறை நிறை இப்படி 4ம் கடைசியில் நிறை வரக்கூடியது. இப்போ இதை வெளிப்படையாக நம்ம அப்படியே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன்னா காய்ச்சீர் 4ம் தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படி வரும் இல்லையா? இந்த காய்ச்சீர் 4ம் வெண்பாவிற்குரியதாக இருக்கும். அடுத்ததாக வரக்கூடியது கனிச்சீர், தேமாங்கனி, கருவிலங்கனி, கூவிலங்கனி, புளிமாங்கனி அப்படின்னு வரக்கூடிய இந்த கனிச்சீர் 4ம்
வஞ்சிப்பாவிற்குரியது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நாலசை சீர் பொது சீர் 16. நான்கசை சீர்கள்லாம் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமான்னு பார்த்த மாதிரி அது ஈரசை சீர், அது இயற்சீர்னு பார்த்தோம். நேர் 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 அப்படின்னு தேமாங்காய் இப்படி காய்ச்சீர் எல்லாம் வெண்பாவிற்குரிய உரிச்சீர் அப்படின்னு பார்த்தோம். கனிச்சீர் எல்லாம் வஞ்சிப்பாவிற்குரிய உரிச்சீர்னு பார்த்தோம். இதில் நாலசை சீருக்கு பேர் என்ன அப்படின்னா பொதுச்சீர். இந்த 4 அசை சீர்கள் எத்தனை வகைப்படும்னா 16 வகைப்படும். 16ஆக சொல்லப்படுகிறது. நாலசை சீர் இதெல்லாம் மொத்தம் 16ஆக கூறப்படுகிறது. அதில் அந்த தேமான் தன்பு, தேமான் தன்னிழல், தேமான் நறுநிழல், நரும்பு, நறுநிழல், தன்னிழல், தன்பு அப்படின்னு வரக்கூடிய இந்த 4 வாய்ப்பாடுகளும் சேர்ந்து வரும். இந்த 4க்கும் நானாக வர்றதுனால 16 வாய்ப்பாடுகள் 16 சீர்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. பொதுச்சீர் 16. அடுத்து பார்த்தோம்னா ஓரசை சீர். ஓரசை சீரும் ஓரிரு வகைத்தே. ஓரிரு வகைத்தே அப்படின்னா 2. அதாவது ஓரசை சீர் நேரசை சீர், நிறையசை சீர். இப்போ நேரசைக்கு 2 வாய்ப்பாடு இருக்குது. ஆனால் அது நம்ம மொத்தமே 2 வகை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நேரசை சீருக்கு நாள் மலர், மொத்தம் நாள் மலர், காசு, பிறப்பு இந்த 4 இருக்கிறதுல இங்கே நாள் மலர் இந்த 2 மட்டும் குறிப்பிடாரு. அதனால தான் அது ஓரசை சீர் அப்படிங்கிறது இதில் வரப்படுகிறது. அப்போ ஓரிரு வகைத்தே அப்படின்னு இந்த நாள் மலர் 2 வகையாக குறிப்பிடப்படுகிறது. இதோட சீர் ஓத்து முடிகிறது. முன்னாடி சொன்ன அந்த இயற்சீர், உரிச்சீர், பொதுச்சீர், அப்புறம் ஓரசை சீர் இந்த 4ம் செய்யுள்ளை எப்படி வரும் அப்படிங்கிறது தான். விரவியும் அருகியும் வேறும் ஒரோ வழி மருவியும் பெறாதும் வழங்குமன் அவையே. இப்போ விரவியும்னா இயற்சீரும் உரிச்சீரும் செய்யுள்ள அங்கங்கே மயங்கி வரும். அப்புறம் அருகியும் அப்படின்னா பொதுச்சீர் குறைந்தாக வரும். வேறும்னா இயற்சீரும் உரிச்சீரும் வேறு வேறாக மாறியும் வரலாம். ஒரே வழியாக மருவியும்னா நிறை ஈராகிய 4 அசை பொதுச்சீர் 8ம் வஞ்சிப்பாவினுள்ளே வரும். அதுக்கப்புறமா இந்த வஞ்சி உரிச்சீர் அப்படிங்கிறது வெண்பாவில் வராது. வஞ்சிப்பாவில் உள்ள 4 அசை சீர் பொதுச்சீர் 8மே வஞ்சிப்பாவில் வரும். ஆனால் வஞ்சி உரிச்சீர் வெண்பாவில் பெரும்பாலும் என்ன செய்யாது, வராது. இது இந்த சீர்கள் எல்லாம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான பாடல். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நேர் நடு வஞ்சி உரிச்சீர் கலியுலும் ஆசிரியத்துளும் வருதல். அடுத்த நூற்பா நிறை நடு இயலா வஞ்சி உரிச்சீர். நிறை நடு இயலா வஞ்சி உரிச்சீர் களியினோடு அகவலிற் கடிவரை இலவே. களிப்பாவோடு அகவலோடு சேர்ந்து என்ன செய்யும், வரும் அப்படிங்கிறதா. சில இடங்களில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறை நடு இயலா வஞ்சி உரிச்சீர் அப்படின்னா நேர் நடுவாக இருக்கக்கூடிய தேமாங்கனி, புளிமாங்கனி என்னும் வஞ்சி உரிச்சீர் களிப்பாவோடு வரும்போது அகவலோட என்ன செய்யும், ஆசிரியத்துள்ளும் நிறைந்து வரப்பெறும் அப்படிங்கிறத. ஆசிரியப்பாவிலும் களிப்பாவிலும் இந்த கனி சீர் வரக்கூடிய வஞ்சி உரிச்சீர்கள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதோட சீரோத்து முடிஞ்சிருச்சு. அடுத்து தலையோத்து. இந்த தலையோத்து அப்படிங்கிறது சீரோடு சீர்தலை பெய்து தலை அவை 7 மொழிப இயல்புணர்ந்தோரே. சீரோடு சீர் சேர்வது, சீரும் சீரும் செய்வது தான் தலை அப்படின்னு சொல்லி. அதாவது தலை கட்டுவது. சீரும் நின்ற சீரும் வரும் சீரும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவது தான் தலை எனப்படும். அந்த இதில் தலையோடு சீரோடு சீர்தலை பெய்வது தலை எனப்படும். அது 7 வகைப்படுகிறது. தலை 7 வகைப்படுகிறது. இதை எப்படி சொல்லுவாங்கன்னா, நமக்கு 4 வகையான பாக்கள் இருக்கிறது. அதில் வெண்பாவிற்கு 2 தலைகள், இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வெண்பா, ஆசிரியப்பா. ஆசிரியப்பாவிற்கு 2 தலைகள். இது என்ன தலைகள் அப்படின்னு சொன்னால், நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா களித்தலை. களித்தலைக்கு இந்த களிப்பாவுக்கு ஒரே ஒரு தலை, களித்தலை மட்டும். அடுத்ததாக வஞ்சிப்பா. வஞ்சிப்பாவுக்கு 2 தலைகள்,
ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாவது வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி இந்த 7 வகையான பாக்களும் இதில் வந்து என்ன செய்யப்படுகிறது, பிரிக்கப்படுகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதான் ஏளன மொழிப அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதற்கு அடுத்த நூற்பாவாக இருக்கிறது வெண்டலை. வெண்டலையை குறித்த நூற்பா வருது. வெண்சீர் ஒன்றலும் இயற்சீர் விகற்பமும் என்றிரண்டென்ப வெண்டலை கியல்பே. வெண்சீர் ஒன்றலும், வெண்சீர் அப்படிங்கிறது வெண்சீர் ஒன்றா வர்றது வெண்பா உரிச்சீர் நின்று வெண்பாவிற்குரிய குறிச்சீர். அப்போ நேர் இறுதியாக இருக்கக்கூடிய பா வந்து அந்த வெண்பாவிற்குரியது. அப்படி இந்த 4 சீரும் வெண்பாவிற்குரியதுன்னு பார்த்தோம் முதல்ல. நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வரக்கூடிய அந்த வெண்பாவிற்குரிய சீர்களான சீர் முதல் அசையோடு ஒன்றலும் இயற்சீர் விகற்பமும் என்று இயற்சீர் நின்று தான் வரக்கூடிய சீர் முதல் அசையோடு ஒன்றாமல் வரக்கூடியதும் இந்த வெண்டலைக்கு என்ன செய்யும் வரும். இந்த வெண்டலைகள் இயல்பாக 2 வகைப்படக்கூடியது. அதுதான் என்னதுன்னா இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி 2 வகையாக வரக்கூடியது. இந்த தலை வகைகளில் பார்த்தோன்னா 2 வகை வெண்டலை வந்து 2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த வெண்டலை 2ல் ஒன்று வந்து இயற்சீர், இன்னொன்று வந்து வெண்சீர் வெண்டலை அப்படின்னு. இந்த இயற்சீருக்கு என்ன வரும்னா மாமுன் நேர். மாமுன் அப்படின்னா தேமா புளிமா, இது 2ம் மாச்சீர். தேமா புளிமா இது 2ம் மாச்சீர். இதற்கு முன்பாக நிறை வந்தா அது வந்து இயற்சீர் வெண்டலை. அதே மாதிரி விலமுன் நேர். விலமுன் நேர், விலம்னா கருவிலம் கூவிலம், இது 2க்கும் முன்னாடி நேர் வந்தாலும் இயற்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லப்படும். அடுத்து பார்த்தோன்னா வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது என்னன்னா காய் முன் நேர் வர்றது. காய் தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் இதற்கு முன்பாக நேர் வர்றது. இது வந்தது அப்படின்னா இது வந்து வெண்சீர் வெண்டலை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடலாம் சொல்லலாம். அடுத்து உள்ளதை அடுத்த ஊத்து என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆசிரியத்தலை. ஆசிரியத்தலை என்னன்னா ஈரசை சீர் நின்று இனி வரும் சீரோடு நேரசை ஒன்றல் நிறையசை ஒன்றல் என்று 1000 வகைத்தே ஆசிரியத்தலை. அந்த ஆசிரியத்தலை அப்படிங்கிறது எதில் வரும் அப்படின்னா ஈரசை சீர் 2. ஈரசை சீர் 2. ஈரசை சீர் எதெல்லாம் அந்த நேர் தேமா, நிறை நேர் புளிமா, அந்த இது எல்லாமே இருக்குது இல்லையா. இது இப்போ இதை வந்து நம்ம ரொம்ப ஈஸியாக அப்படி இலகுவாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை பார்த்தோம் இல்லையா. இயற்சீர் வெண்டலை வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மாமுன் நிறை, விலமுன் நேர், இது வந்து இயற்சீர் வெண்டலைன்னு பார்த்தோம். இதை அப்படியே மாற்றி போடுறது, இதை அப்படியே மாற்றி போடுறது தான் என்ன அப்படின்னா மாமுன் நேர். மாமுன் நேர் வந்துச்சு அப்படின்னா நேரொன்றை ஆசிரியத்தலை. விலமுன் நிறை வந்துச்சுன்னா நிறை ஒன்றிய ஆசிரியத்தலை. இப்போ இதில் இன்னொன்று புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மா அப்படின்னு வந்தாலே நேர் நேர் தேமா, நிறை நேர் 2மே நேரில் முடியும். இப்போ இங்கே நேரில் முடிஞ்சு இங்கே நேரில் வரதோடு சேர்றதுனால இது நேரொன்றிய ஆசிரியத்தலை. விலச்சீர் 2மே பார்த்திங்கன்னா நிறையில் முடியும். நிறை அதாவது நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம் 2மே நிறையில் முடியும். நிறைக்கு முன்னால் நிறை வந்ததுன்னா நிறை ஒன்று ஆசிரியத்தலை. இந்த இயற்சீர் வெண்டலையை அப்படியே 2 இதாக பிரித்து மாற்றி போட்டோன்னா நேரொன்றிய ஆசிரியத்தலை, நிறையொன்றிய ஆசிரியத்தலை வந்துடும். அதான் ஈரசை சீர் 2ம் நேரசை ஒன்றல் நிறையசை ஒன்றல், அந்த 2 வகையில் வரும். இது வந்து ஒன்றிய ஆசிரியத்தலை, ஒன்றா ஆசிரியத்தலை அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிப்பலாம். அந்த வகைக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அடுத்ததாக கலித்தலை. இந்த கலித்தலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா வெண்சீர் வெண்டலை ஏற்கனவே பார்த்தோம். காய் முன் நேர் வந்தால் வெண்சீர் வெண்டலைன்னு பார்த்தோம். இந்த கலித்தலைக்கு என்னென்னா காய் முன் நிறை வர்றது கலித்தலை. காய் முன் நிறை வர்றது கலித்தலை. சரி, இப்போ இதில் இந்த நூற்பா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நிறை ஈரில்லா உரிச்சீர் முன்னர் நிறை வருங்காலை கலித்தலை. நிறை ஈரில்லா அதாவது
நேர் ஈராகிய உரிச்சீர் முன்னாடி நிறை வரும்போது கழித்தலை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகிறது. கழித்தலையோட விளக்கம் அதுதான். நிறை ஈரில்லா அப்படின்னா காய்ச்சீர்னு வந்துச்சுனாலே அங்கே ஈரா வரக்கூடியது எது வரும்னா நேர் தான் வரும். அப்போ நிறை ஈரில்லா அப்படிங்கிறது அதில் தான் வருது. அந்த நேர்னு வரக்கூடியதுக்கு முன்னாடி நிறை வர்றது. நிறை ஈரில்லா நேருன்னு வர்றதுக்கு முன்னாடி நிறை வருங்காலை கழித்தலை. நூற்பாவும் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த இதையும் எதுக்கு முன்னாடி எது வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பு வச்சுட்டு படித்தோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக மனனம் செய்வதற்கு எளிதாக இருக்கும், புரிந்து கொள்வதற்கும் எளிதாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தோன்னா வஞ்சித்தலை. வஞ்சித்தலை அப்படிங்கிறது தன் சீர் இறுதி நிறையோடு நேர்வரின் வஞ்சித்தலையின் வகை இரண்டாகும். தன் சீர் நிறையோடு வஞ்சித்தலை ரெண்டுமே. வஞ்சிப்பாவிற்குரிய தன் சீர் எது அப்படின்னு பார்த்தோன்னா கனிச்சீர் தான். அந்த கனிச்சீர் அப்படிங்கிறதுல கனிச்சீருக்கு முன்னாடி நிறை வந்தா, கனிச்சீர்னு வந்தாலே அங்கே எது தான் வந்திருக்கணும்னா நிறை தான் வந்திருக்கணும். கனிச்சீர்னா நிறையில் தான் முடியணும். அதுக்கு முன்னாடி நிறை வந்தால் ஒன்றிய வஞ்சித்தலை. அதே மாதிரி கனிச்சீருக்கு நிறைக்கு முன்னாடி நேர் வந்தால் ஒன்றாத வஞ்சித்தலை. இதுதான் வகை இரண்டாகும் அப்படின்னு சொல்கிறது. தலை வரதுக்குள்ள அந்த தலை மயக்கம் அப்படின்னு கொடுக்கப்படுது. வெள்ளையுள், இங்கே வெள்ளை அப்படின்னு எடுத்துட்டோனாலே வெண்பா கூட பிற தலைகள் வரவாது. அல்லன மற்ற எல்லாமே எல்லா தலையும் ஒன்றோடு ஒன்று மயங்கி ஒரு சில இடங்களில் அப்படி இப்படி மாறி மாறி என்ன செய்யலாம் வரலாம் அப்படிங்கிறது இந்த நூற்பாவிற்கான பொருள். அந்த 22வது நூற்பாவோட தலை ஓத்து முடிந்தது. அதை அடுத்து இதை தொடர்ந்து இருக்கக்கூடிய பகுதியை நம்ம என்ன செய்யலாம், இது வரைக்கும் எழுத்து, அசை, சீர், தலை இந்த 4 ஓத்துகளும் பார்த்துருக்குறோம். இதை தொடர்ந்து வரக்கூடிய அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். நன்றி.